கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி சகாயம் பண்ணுவாராக, தம்முடைய நீதியின் கரத்தினால் தாங்குவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் சங்கீதம் அதனுடைய 51 அதன் 10வது வசனம். என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார். அவனுடைய வார்த்தையை பாருங்கள். சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவருடைய கிருபையை அதிகமாக நம்பி தன்னை தகுதியில்லாத இடத்திலிருந்து உயர்த்தி கொண்டு வந்த அவருடைய கிருபையை அதிகமாய் நம்பியிருப்பதையும் சார்ந்து வாழ்வதையும் நாம் பல இடங்களிலே காண்கிறோம். என்னுடைய ஆத்மாவை மரண பாதாளத்திற்கு தப்புவித்தது கர்த்தருடைய கிருபை என்று சொல்லுகிறான். கர்த்தருடைய கிருபையினாலே தேவனுடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்கும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது என்று சொல்லுகிறான். கர்த்தருடைய கிருபையை பாடி புகழுவேன் என்று சொல்லுகிறான். இந்த இடத்துல தனக்கு உண்டான நெருக்கடியான காலங்களிலே தனக்குண்டான அதிக உபத்திரவத்தின் நடுவில் மனிதன் தப்புவிக்க முடியாது என்று சொல்லியிருக்கிற அந்த காலகட்டங்களிலே ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவர் என் மேல் வைத்திருக்கிற தயவு, நான் கர்த்தருடைய கிருபையை சார்ந்தும் நம்பியும் வாழ்வதால் உண்டாகிற இரக்கத்தினாலே என்னை தேவன் சந்திப்பார். ஆம், நான் ஒருவேளை அந்த ஜெயத்தையும் விடுதலையும் பெற்றுக்கொள்ள தகுதி இல்லாமல் இருந்தாலும் ஆண்டவருடைய கிருபையானது என்னை தகுதிப்படுத்தி கர்த்தருடைய இரக்கத்தையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள என்னை பலப்படுத்தும். நான் தகுதியற்ற சூழ்நிலையிலே நான் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருந்தாலும் கர்த்தர் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார். அந்த அளவு ஆண்டவருடைய கிருபையின் மேல் முழு நம்பிக்கை வைத்து தன்னுடைய வாழ்வை முன்னெடுத்து செல்லுகிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை பல நேரங்களிலே நாம் இந்த தேவ நன்மைகளை பெற்றுக்கொள்ளுவதற்கு நாம் தகுதியுடையவர்கள் அல்ல என்று எண்ணி நாம் தூரே நிற்க வேண்டாம். தேவனிடத்தில் கிட்டி வருவோம். தேவன் தம்முடைய கிருபையை நம்பி வாழ்கிற, ஆண்டவரை நேசிக்கிற, ஆண்டவரை பின்பற்றுகிற, ஆண்டவரை சார்ந்து நிற்கிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் தம்முடைய கிருபையை வெளிப்படுத்தி ஒருவேளை பெற்றுக்கொள்ள தகுதியற்ற நிலையில் இருந்தாலும் ஆண்டவருடைய கிருபையினாலே நம்மை தகுதிப்படுத்தி கர்த்தருடைய அதிசயங்களை நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் அனுமதிப்பார். நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் அதை ஆசீர்வதிப்பார். அனுபடினால் தைரியமாய் அந்த கிருபாசன தண்டையை கிட்டி சேருவோம். நம்மை பலப்படுத்துகிற, நம்மை தூக்கி நிறுத்துகிற, நம்மை சந்தித்து நமக்கு நன்மையானவைகளையும் அதிசயமானவைகளையும் அனுபவிக்க செய்கிற கர்த்தருடைய கிருபையை நாம் அண்டிக் கொள்ளுவோம். நம்முடைய திறமைக்கும் நம்முடைய பலத்திற்கும் நம்முடைய சாமர்த்தியத்துக்கும் தக்கதான ஒருவேளை நாம் கிடைக்கப்பெறாத பலனை கர்த்தருடைய கிருபையினாலே பெற்றுக்கொள்ளுவோம். கிருபையை சார்ந்து நிற்போம், பற்றி கொண்டு நிற்போம். தேவன் தாமே நம்மை பலப்படுத்தி இன்னும் சகாயம் பண்ணுவாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். தகுதியற்றிருந்த தன்னை தகுதியுடையவனாய் மாற்றி தன் காரியங்களை எல்லாம் நிறைவேற்றினது தேவ கிருபை என்று அறிந்து கர்த்தர் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார் என்கிற நம்பிக்கையோடு தன் வாழ்வை முன்னெடுத்து செல்லுகிற தாவீதை போல நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதியற்றிருந்த ரட்சிப்பு, விடுதலை, சந்தோஷம், சமாதானம் எல்லாவற்றையும் உடைய கிருபையினால் எங்களுக்கு தந்து இந்த இக்கட்டில் இருக்கிற எங்களுக்கும் எங்களை தள்ளிவிடாதபடி உடைய கிருபையினால் எங்களை சந்தித்து இதிலும் அதிசயத்தை செய்வீர் என்கிற உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாய் உடைய பாதத்தை பற்றி கொள்ளுகிறோம். இந்த கிருபையினால் எங்களை சந்தித்து நீர் மகிழ பண்ணுகிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.